அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்துள்ள வம்சி பதிப்பகத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மகேஷ் பாரத்தை பற்றி சொல்லிட்டாங்க. அது ஒட்டுமொத்த மக்கள் மன்ற பொது வாழ்வக தோழர்களுடைய கருத்து தான். அவருடைய பெருந்தன்மை, பொறுமை எல்லாமே எல்லோருக்கும் பிடித்த ஒன்று. இந்த நிகழ்ச்சி எனக்கு வந்தவுடனே பரத் ஒரு விஷயத்த சொன்னாரு, ரொம்ப நிறைவா இருந்தது. என்னன்னா, இந்த தொடக்கத்திலேயே சொல்வார் பரத், இது உண்மைக்கு மிக நெருக்கமான விஷயங்களை தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்வார். இப்போ உண்மைக்கு மிக நெருக்கமானதுன்னா அது கிட்டத்தட்ட வரலாறை போன்றதுதான். உண்மை வரலாறு, பயோகிராஃபி அதை போன்றதுதான். அப்படி இங்க கற்பகம்ன்ற கேரக்டர் நேர்ல வந்திருக்காங்க, அவங்க பேராசிரியர் வந்திருக்காங்கன்னு உண்மையிலேயே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்களே. ஏன்னா இந்த 14 கதைகள்ல எனக்கு இந்த கதையை நான் படிப்பதற்கு முன்பே பரத் என்னோட வாக்கிங் வரும்போது இந்த கதையை ஏற்றிருக்கிறார், மண்டைகள் நல்லா ஏற்றிருக்கிறாரு. அது எப்படின்னா, அவர் கதை சொல்லும் பொழுது ஏதோ கேஷுவலாலாம் சொல்ல மாட்டார். நான் வியந்து பார்த்தது என்னன்னா, இந்த நூல்ல என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரோ அதை டிக்டோவா அப்படியே சொல்லுவார். நான் கொஞ்ச நேரம் அவர் பார்ப்பேன், என்னடா இது வாக்கிங் கேஷுவலா பேசிட்டு வருவாருன்னு பார்த்தா ஏதோ புத்தகத்தை ஆடியோ இது கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிதான் அவருடைய கதைகள் இருக்கும். எப்படி அதை பழக்கப்பட்டாங்கன்னு தெரியவில்லை. ஏன்னா நான் அந்த கற்பகத்தினுடைய கேரக்டர் ரொம்ப ரசிச்சேன். என்ன தெனாவட்டா டீல் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு நல்ல எழுத்தாளராக இவர் உருவாகுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வம்சி பதிப்பகம் இவருக்கு கை கொடுத்துள்ளது. அது உண்மையிலேயே எவ்வளவு போராட்டங்கள். ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுனா சும்மா இல்லை, இதற்கு 1000 போராட்டங்கள். அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்க எவ்வளவு போராட வேண்டி இருக்கு. அதையெல்லாம் பார்த்து உணர்ந்து தக்க நேரத்தில் இந்த உதவியை பரத் தோழருக்கு இவர்கள் செய்தது. எனக்கு பவா தோழர் யூடியூப் மூலம் தான் பழக்கம். கொரோனா காலத்துல சும்மா இருக்கிற நேரத்துல எனக்கு எல்லா கதைகளையும் சும்மா அப்படி போட்டு ஓட்டுவோம். எல்லா கதைகள்னா ஒரே ஒரு நாவல் கூட படித்தது கிடையாது தொடர்களே. எனக்கு நாவல் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். பிளஸ் ஆர்வமும் கொஞ்சம் கம்மி தான். எனக்கு எது பிடிக்கும்னா, நேரடியா நான் ஃபிக்ஷனா வரலாறு பிடிக்கும், செய்திகள் பிடிக்கும், அரசியல் பிடிக்கும். இதுதான் நான் ஆழ்ந்து வாசிப்பதை தவிர இந்த புனைவுகள்லாம் அது ஒரு சிலருக்கு தேவைப்படுகிறது. எனக்கு என்னமோ அது புனைவு வடிவுல தான் கேட்கணும் விஷயத்த அப்படின்றது நான் நினைக்கிறது இல்லை. அதனால ஒரு 300 பக்க நாவலை ஒரு சுருக்கமா 10 நிமிஷத்துலயும் 30 நிமிஷத்துக்குள்ளேயே சொல்லி முடிச்சிடறாரு. அப்படி என்னதான் ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு, அப்படி என்னதான் ஜெயமோகன் எழுதியிருக்காரு பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு அவர்களுக்காகலாம் நான் முழுசா நேரம் ஒதுக்கிறதுக்கெல்லாம் என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால சரி, தோழர் ரொம்ப சுவாரஸ்யமா, அதாவது அந்த எழுத்தாளரை காட்டிலும் இவர் ரொம்ப சுவாரஸ்யமாவே முடிச்சு கொட்டிக்கிட்டு அந்த கதைக்குள்ள ஊன்றி பேசுறது நான் ரசிச்சிருக்கிறேன். தோழர்களே, எங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் யாரு டாக்டர் கதை தெரியும். அதாவது அந்த கதையை தத்துவமா ஒவ்வொரு குழந்தையும் சொல்லும். அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஏகப்பட்ட கதைகள். அதற்கு பிறகு கடைசியாக அதை பற்றி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். தொடர்களே, அதாவது எங்களுக்கு என்ன ஆசைன்னா, பரத் ஒரு செயல்பாட்டாளராக இருக்கணும், முழு நேர. அதாவது தாய் நாவலை எழுதிய மாக்சிம் கார்கி அவர் சொல்வார், லெனினுக்கும் அவருக்கும் நிறைய உரையாடல்கள் நடக்கும். புரட்சியாளர் லெனினுக்கும் அவருக்கும் இந்த உரையாடல்கள்ல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். புரட்சியாளர் லெனினுக்கு எப்பயும் எழுத்து எங்க இருந்து வரும்னா, அவர் சொல்வார், நான் மக்களோடு இருக்கும் பொழுதுதான் என்னால் எழுத முடியும். எனக்கு ரூம் போட்டு தனியா ஒரு தீவுல உட்கார வச்சு எழுத சொன்னா என்னால் எழுத முடியாது என்று சொல்வார் அவர். ஏன்னா மாக்சிம் கார்கி என்ன பண்ணிட்டாருன்னா, புரட்சிக்கு முன்னும் பின்னும் அவருடைய பங்காற்றியது மிகப்பெரிய விஷயம். ஆனாலும் அவர் எங்கேயோ
போய் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டாரு. ரஷ்யாவில் புரட்சி நடக்குது. இவர் ஏன் அமெரிக்காவில் போய் உட்கார்ந்தாருன்றது லெனினுக்கோ சொல்றாரு, நீ இங்க ஏன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? அங்க புரட்சி நடக்குது, அங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நீ அங்கு இருந்தால்தான் மக்களுடைய உணர்வுகளை என்ன பண்ண முடியும், முழுமையாக உள்வாங்க முடியும். ஆகையால் நீ எங்க இருக்கணும், ரஷ்யால அங்க இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் உணர்த்துவார். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கிய அம்சமும் வந்து மார்க்சிம் கார்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அவர் சொல்றார், தன்னுடைய மென்டர் அவரும் ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளர் கேட்பார். அந்த எழுத்தாளர் வந்து இந்த தம்பி பாவ்ஸ் சின்ன வயசுல இருந்தே பல போராட்டங்கள், வறுமை, கஷ்டம், வீட்டை விட்டு விரட்டி விட்டு இருப்பாங்க. கப்பல்ல போய் பாத்திரம் கழுவுற வேலையை செய்வார் மார்க்சிம் கார்கி. அப்ப அங்க அவருக்கு திருட்டு பட்டம் வேறு வந்து சேரும். இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாத காலகட்டத்தில் அந்த மென்டர் அந்த எழுத்தாளர் சொல்வார், நீ இங்க இருந்து போயிடு, இங்க இருக்கக்கூடாது, உன்னுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும், நீ நிறைய படி, நீ படிக்க படிக்க உனக்கு சிறகுகள் முளைக்கும், நீ உனக்கு சிறகுகள் முளைக்க முளைக்க நீ உயர மேலே போவாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே கார்கி கேட்பாரு, மேல போனா நான் மக்கள் இருந்து அந்நியப்பட்டுற மாட்டேனா அப்படின்னு கேட்பாரு. அப்ப சொல்றாரு அவர், இல்ல இல்ல, நீ போவது மேகமாக தான் போற, மேகம் மீண்டும் மழையாக எங்கே வந்து சேரும், இந்த மண்ணுக்கு தான் வந்து சேரும். ஆகையால் நீ என்றும் மக்களோடு தான் இருப்பாய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்வார். இதை எதற்காக சொல்றேன்னா, ஒரு டைலமா பாரதத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன டைலமா, கம்யூனுக்கு வந்து சேருக்கும் பாரத்தை, நீ இப்ப என்ன திருமணமும் பண்ணிக்காம நீ இப்படி வந்து வாழ்க்கைய வந்து ஓட்டிட்டு இருக்கிற, காசு மேல பெரிய பற்று கிடையாது, பெரிய புகழ் மேலையும் அவ்வளோ பெரிய பற்று, விளம்பர பிரியர் கிடையாது, இப்படி எல்லாம் இருக்கிற பாரத் வந்து ஏன் ஒரு பொது வாழ்வகத்தில் எங்களோட பயணிக்க கூடாதுன்ற ஒரு ஏக்கம் எங்களிடம் இருக்கும். அப்ப அவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா நாங்க 24 மணி நேரமும் ஓடிட்டு இருப்போம், மக்களுக்காக ஓடிட்டு இருப்போம், இரவுல கூட ஓடுவோம், போலீஸ் ஸ்டேஷன் கேஸ், அது பஞ்சாயத்து, அது இதுன்னு. இவருக்கு உள்ளுக்குள்ள பயம், எழுத நேரம் இருக்காதோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு வந்துருமோ. அதாவது எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தனியா ரூம்ல உட்காந்து யோசிச்சு எழுதிட்டு இருந்தா அது அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கை உணர்வோடு அதை என்ன பண்ணிட்டாரு, வரக்கா வரக்கா, எப்போ அப்பப்ப வந்துட்டு போறேக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பரத் சொல்றாரு. ஆகையால் தோழர்களே, இதாவது என்ன எழுதுவது, இலக்கியம்னா என்ன, அது அதாவது இலக்கியம்னாலே அது ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். அந்த மாற்றத்தை இந்த புத்தகம் நிகழ்த்துகிறதா என்றால் கண்டிப்பாக நிகழ்த்துகிறது தோழர்களே. அதுதான் வந்து ஒரே ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து எல்லா தோழர் பெரியவர்கள் லிங்கம் அவர்கள் சொன்னார், இதுல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றாரு. ரொம்ப அதாவது சாதாரண எளிமையான விஷயங்கள்ல கூட ஆழமாக சென்று அதுல ஒரு கருத்தை, அது வந்து இந்த குறிப்பா எனக்கு வந்து ஒரு வலிமையான பெண் கதாபாத்திரங்களை அமைத்திருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து எனக்கு என்னமோ அவர் சொல்றது கதையெல்லாம் தெரியாது, உண்மை சம்பவங்கள் தான் எல்லாமே. அதனால நான் ஏதாவது வாய்ப்பு உலகிட போறேன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த வேம்பால் ஒரு கேரக்டர், இந்த வேம்பால்ன்ற கேரக்டர் அவங்களுக்கு கோபம், தன்னுடைய கணவன் மேல கோபம், தன்னை விட்டு விட்டு வேறு ஒரு பெண்ணோடு இவன் வாழ்க்கை நடத்தினானே, நமக்கு துரோகம் செய்து விட்டானே என்ற கோபம், சாவுக்கு கூட வரமாட்டாங்க. அந்த பிணத்துல அவர் எழுதிப்பார் ஒரு வரி, கடைசி நேரம் வற்புறுத்தி கூட்டிட்டு போவாங்க. வற்புறுத்தி கூட்டிட்டு போனப்ப அவர்கள் அந்த வேம்பா என்ன பண்றாங்கன்னா, செத்து போன தன் கணவனுடைய முகத்தில் ஏதாவது ஒரு குற்ற உணர்வு தெரிகிறதா அப்படின்னு அந்த செத்து போன பிணத்தின் முகத்தில் தேர்றா அப்படின்னு எழுதிப்பாரு பாருங்க. அது உண்மையிலேயே உண்மை தோழர்களே. நான் எப்பொழுதும் வந்து பெண்களுக்கு ஒரு என்ன ஒரு ஏக்கம்னா, நம்மால் இதனை மாற்ற முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம். அதாவது ஒரு பாலியல் வன்முறையை சந்திக்கும் பொழுது கூட பெண்கள் என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு நியாயமா தெரியுதா, நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அங்க தன்னை பாதுகாத்துக்கணும்ன்றது முதன்மையா தெரியாது, அவனை திருத்திருக்கும். அந்த கடைசி நேரத்தில் கூட அவன் திருந்திருக்க மாட்டானா, அவன் வருத்தப்பட்டு இருக்க மாட்டானா என்று அந்த முகத்தில் அந்த உணர்வுகளை அந்த பெண் தேடுவான். அது ரொம்ப உருக்கமா
ஆகணும் அந்த விஷயம். அதே போல் பல்வேறு விஷயங்கள் பெண் கேரக்டர், அதாவது அந்த கேள்விகள் தீர்த்தன அப்படின்ற அந்த கதையில பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே பெரியார் தான் நினைவுக்கு வருகிறார். பெரியார் எந்த வகையில நினைவுக்கு வருகிறார் அப்படின்னா, பொதுவா ஆண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதை சொல்லுவார் பெரியார். என்ன சொல்வார் அப்படின்னா, அதாவது படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு பெண் உரிமை பேசணும்னா ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா வேணாம், வீட்டுல சமைச்சு போடு, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு தான் அவர்கள் சிந்தனை போகும். ஆனா அதுவே தன்னுடைய மகளுக்கு அல்லது தங்கைக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பார்வையே வேறுபடும். என் மகன் நல்லா படிக்கணும், என் மகன் நல்லா என்ன பண்ணணும், இந்த சாரத்தை தான் நான் அந்த கதையில் பார்த்தேன். அந்த கற்பகம்ன்ற கேரக்டர்ல நான் அதை தான் பார்த்தேன் தோழர்களே. இதே ஒரு கதை, உண்மை சம்பவம் தான், அதையே எடுத்து கோர்த்து மிக அழகாக அந்த கதையை சொல்லியிருப்பார். அதுபோன்று சாதிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும், குழந்தைகள் அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவோடு சில விஷயங்களை அணுகும் விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் பார்க்கலாம். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஒரு ஒரு உயிருள்ள பொருளுக்கும் ஒரு உயிரற்ற பொருளுக்கும் ஒரு நாய் போன்ற ஒரு விலங்கு எப்படி வேறுபடுத்துகிறது? அதாவது ஒரு பொம்மை இருக்கு, கீ கொடுத்துறீங்க, அது வேகமா போகுது, இல்ல ஒரு பைக் வேகமா போகுது, இல்ல ஒரு ட்ரெயின் வேகமா போகுது. அப்ப இது உயிருள்ள பொருளா இல்லையா? நாம் கண்டுபிடிக்கணும் பல்வேறு விஷயங்கள், நம்மளுடைய அறிவு, அறிவு அதனால கண்டுபிடிக்கணும். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன் குறைக்கிறது, அந்த கேள்விக்குள்ள போகிறார், ஆழமாக போகிறார். ஒரு ட்ரெயினை பாருதான் நாய், அந்த ட்ரெயின் என்ன நினைக்குதான், இது ஏதோ ஒரு அடப்பட்டா மாதிரி ஒரு விலங்கு போல இது எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போகுதே, மனிதர்கள்லாம் அள்ளிக்கிட்டு போகுது, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு போயிடும். அதுதான் அவருடைய கற்பனை. இது உண்மையே யோசனையே, இதெல்லாம் நம்மையே சிந்திக்கல, உண்மைதானே? அப்ப காட்சிகள் ஒன்றுதான், ஆனால் எழுத்தாளர்கள் அதை கூர்ந்து என்ன பண்றாங்க, அதை ஆழமாக சிந்திக்கிறார்கள் தோழர்களே. அது போட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னதான் சொல்லுது பாப்போம், ChatGPT இந்த DeepSeek என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தப்ப சொல்லுது, அதாவது நாய்கள் அதுலயே வரும், நாய்கள் எப்படி எல்லை வகுக்குது, ஒண்ணு கடிச்சு எல்லை வகுக்கும், சில உயிரினங்கள் குழுக்க போட்டு எல்லை வகுக்கும், இப்படி பல்வேறு வகையில எல்லை வகுக்கும். நம்ம எல்லைக்குள்ள ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கோபம். ரெண்டாவது, இதுவும் உருவுது, இதுக்கும் ஒரு அதிர்வு இருக்குது, இதுவும் இதனுடைய உடம்புலயும் ஒரு வாசனை இருக்குது. மனிதர்கள் ஏறி உட்கார்றதுனால அந்த ட்ரெயின்ல ஒரு கலவையா ஒரு வாசனை வருது. ஆக இது செய்யாத ஒன்றுதான். இது என்ன பண்ணலன்னா ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ மனிதர்களுக்கு நாய் நம்ம பார்த்துச்சுன்னா தட்டுவோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம், அதை மட்டும் இந்த ட்ரெயின் பண்ணல. ஆகையால் இது சின்ன ஒரு வேறுபாடு இருக்கிறது என்று அதுல ஒரு வித்தியாசத்தை சொல்லும். இத்தனை விஷயங்கள் இதுல அழகா சொல்லிட்டு வர்றாரு. அது மாதிரி ஒரு சாதாரண கதை தான். அதுல இந்த முரட்டுக்காரன் நல்லவனா இருக்கிறானே அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பார். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதாவது அந்த பேருந்தில் நடந்த கொலையை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், ஆதிக்க சாதிக்காரர்கள் சூழ்ச்சி மிக்கவர்கள். ஒரு கொலை செய்யணும், சாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆதரவாக இருந்த ஒருவனை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அதை எப்படி பகிரங்கமாக செய்வது, உடனே அவங்க எடுத்துக்கிற ஒரு சின்ன நோண்டி சாக்கு என்னன்னா, இந்த பேருந்து போகிற வழியில ஒரு நாயை என்ன பண்ணிடுச்சு, தட்டிட்டு போயிடுச்சு. அந்த கோபத்துல அவங்க எதிர்கொள்ற மாதிரி ஒரு கொலையை நிகழ்த்துவார்கள். ஆனா இவ்வளவு சூழ்ச்சி மிக்கவர்களும் சொன்ன காலத்து தான் அடுத்த கதையில என்ன சொல்றாரு, முரட்டுக்காரனாக இருந்தாலும் இவன் நல்லவனாக இருக்கிறானே என ஒரு பெண் சொல்வதாக குறிப்பிடுவார். அப்ப இதுல இருந்து நான் புரிந்துக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவா நாம் ஒரு அடையாள சிக்கலுக்கும் போறோம். ஏன்னா நாம் ஒடுக்கப்படும். நாம் ஒடுக்கப்படும் பொழுது நமக்குள்ள என்ன எண்ணம் வருதுன்னா, நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு தலித், அப்படி ஏதோ நான் ஒரு பெண், ஆண்கள்லாம் மோசமானவர்கள், ஆண்கள்லாம் ஒடுக்குபவர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது நாம் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் என்ன பண்றதில்ல,
ஆய்வு பண்ண தவறுகிறோம். இவங்களாம் இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ் பண்றது, ரொம்ப சிம்பிளா ஜெனரலைஸ் பண்ணுறது தான் தவறு தோழர்களே. அந்த வர்க்கத்திலும் ஒரு ஜனநாயக சக்தி இருக்கதான் செய்யும்.